இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் மலை உச்சி தீபத்தூணில் விளக்கேற்ற கடந்த ஆண்டு டிசம்பரில் உத்தரவிட்டார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி தமிழக அரசு அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை. இதையடுத்து மதுரை கலெக்டர், போலீஸ் கமிஷனர், திருப்பரங்குன்றம் கோயில் செயல் அலுவலர் உள்ளிட்டோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார் இந்து தமிழர் கட்சி நிறுவனர் ராம ரவிக்குமார். இந்த வழக்கை நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரித்து வருகிறார். இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மதுரை கலெக்டர் பிரவீன்குமார், போலீஸ் கமிஷனர் லோகநாதன், கோயில் செயல் அலுவலர் நாராயணன் கோர்ட்டில் ஆஜராகினர். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதால் உத்தரவை நிறைவேற்ற முடியவில்லை. அதற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என அவர்கள் நீதிபதியிடம் கூறினர். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்றார். அந்த சமயத்தில் 1500 பேர் மலையேற முயற்சி செய்தனர். அவர்களை கட்டுப்படுத்த நடந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. அதனால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அப்படி செய்யவில்லை என்றால் மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். இந்த வழக்கில் அதிகாரிகள் நேரில் ஆஜராக விலக்களிக்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை கேட்ட நீதிபதி GR சுவாமிநாதன், அவமதிப்பு வழக்கில் ஆஜராவதற்கு அதிகாரிகள் புன்னகையுடன் வந்துள்ளனரே என கூறினார். எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயார் என போலீஸ் கமிஷனர் கூறினாரா எனவும் அரசு வழக்கறிஞரிடம் நீதிபதி கேட்டார். மதுரை போலீஸ் கமிஷனர் மற்றும் துணை கமிஷனர், கோயில் செயல் அலுவலர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்வதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. கலெக்டர் மட்டும் மார்ச் 2 ஆஜராக வேண்டுமென நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார்.